ஸோ பிரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சே லிவர்பூல் வெர்சஸ் போர்ன்மவுத் ஒரு 4-2 த்ரில்லர் கேம் அப்படின்னு தான் சொல்லணும். லிவர்பூலுக்கு ஒரு ஈஸி கேமா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் போர்ன்மவுத் ரொம்பவே டஃப் குடுத்தாங்க. இந்த மேட்சோட ஃபுல் டாக்டிக்கல் பீக்ஸ் அண்ட் ஃபுல் டீப் டைவ் டாக்டிக்கல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம 400 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. இன்னும் 50%க்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லைவ் வீடியோஸ், லைவ் வாட்ச் அலாங்ஸ்லாம் நிறைய வரப்போகுது. நீங்க பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சா தான் சீக்கிரம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. F40 லெஜெண்ட்ல ஜாயின் ஆயிக்கோங்க. ஸோ ஆர்னே ஸ்லாட்டோட லைனப் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அலிசன் பேக்ல அண்ட் ஃபுல் பேக்ஸ்ல வந்து ஜெரமி ஃபிங்பாங் அண்ட் கர்கஸ் இவங்க இருந்தாங்க. சென்டர் பேக்ஸ்ல விர்ஜில் வான் டைக் அண்ட் கொனாட்டே இவங்க இருந்தாங்க. சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்ல அந்த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டருக்கான பேச்சே இல்ல. பிகாஸ் சோபஸ்லாய் அண்ட் மெக்காலிஸ்டர் 2 பேருமே அந்த டபுள் பிவட்ல இருந்தாங்க. அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல நம்ம ஃப்ளோரியன் வெர்ஸே எல்லாருக்குமே தெரியும். 120 மில்லியன் சைனிங் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்ல கோடி கேக்போ அண்ட் முகமது சாலா. சென்டர்ல 85 மில்லியன் சைனிங் ஹூகோ எகிட்டிகே மேன் ஆஃப் தி மேட்ச். அதே மாதிரி போர்ன்மவுத்தோட டாக்டிக்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, போர்ன்மவுத்தோட கோச் வந்து ஒரு ஹை பிரசிங் கவுண்டர் அட்டாக்கிங் செட்டப்ல தான் வந்தான். ஒர்க் ஆனுச்சு. பட் ஒரு அன்பார்ச்சுனேட் ஆப்பரேஷன் சக்சஸ் பட் பேஷண்ட் டெட் அந்த மாதிரி தான். ஸோ மேட்ச்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டாக்டிக்கலா பேச ஆரம்பிக்கலாம். என்னென்ன பிளேயர்ஸ் வந்து எப்படி ப்ளே பண்ணாங்க, ஆர்னே ஸ்லாட்டோட டாக்டிக்ஸ் வந்து போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் என்ன டிஃபர் ஆயிருக்கு அதெல்லாம் நம்ம பேசலாம். கேம் கிக் ஆஃப் ஆனுச்சு. லிவர்பூல் வந்து ஃபுல்லாவே டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹாஃப் டைம் வரைக்கும் 58% பொசிஷன் வச்சு சான்சஸும் அதிகமாக கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் போர்ன்மவுத்துக்கு சூப்பரான சான்ஸ்லாம் வந்துச்சு. பட் ஃபினிஷ் பண்றதுக்கு தான் ஆள் இல்ல. ஹூகோ எக்கிட்டிகே ஒரு சூப்பர்பான டீப்ல ஒரு வந்து அந்த பாஸ வந்து ரிசீவ் பண்ணி மறுபடியும் பாஸ் போட்டு ஒரு வெர்டிகல் ரன் ப்ளே பண்ணாப்ல. டியாகிட்டே அதுவரைக்கும் ஹூகோ எக்கிட்டிகேவ சைலன்ட்டா வச்சிருந்தான். பட் அந்த நேரத்தில டியாகிட்டே ஹூகோ எக்கிட்டிகேவ ஃபாலோ பண்ணி வந்ததுனால மிட்ஃபீல்ட்ல மாட்டிக்கிட்டான். பட் ஹூகோ எக்கிட்டிகேவோட பேஸ்க்கு யாருமே ஆள் இல்ல. ஒரு பாஸ் போட்டாங்க. ஹூகோ எக்கிட்டிகே என்னதான் அந்த பால வந்து கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னாலும், பவுன்ஸ் பேக் ஆகி மறுபடியும் அவன்ட்டே வந்துச்சு. 1-0ன்னு லிவர்பூல் லீட் பண்ணாங்க. ட்ரஸ்ட் மீ அந்த ஃபினிஷ பார்த்துட்டு எனக்கு அப்பவே தோணுச்சு, ஹி இஸ் கோயிங் டூ பி வேர்ல்ட் கிளாஸ். அவன எப்படி ஆர்னே ஸ்லாட் வந்து டெவலப் பண்ண போறான்னு தான் தெரியல. பட் அலெக்சாண்டர் ஈசாக் வந்து கண்டிப்பா வந்தான் அப்படின்னா, ஹூகோ எக்கிட்டிகேவோட பொட்டன்ஷியல் டிராப் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். எனக்கு தெரிஞ்சு அலெக்சாண்டர் ஈசாக் நியூகாஸ்ல்லே இருந்துக்கப்பா. நீ வந்து இங்கலாம் வந்தீன்னா எக்கிட்டிகேவோட பொட்டன்ஷியல் வந்து வேஸ்ட்டா போயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 1-0 லீட் பண்ணவங்க செகண்ட் ஹாஃப்குள்ள போகும்போது 3 மினிட்ஸ்லயே கோடி கேக்போ ஒரு சூப்பர்பான கோல் அண்ட் சூப்பர்ப் அசிஸ்ட் பை ஹூகோ எக்கிட்டிகே ஒன்ஸ் அகைன். எக்கிட்டிகேவோட லிங்க் அப் பிளே அண்ட் கோடி கேக்போவோட கட் இன்சைட் அண்ட் ஃபினிஷ் இந்த பாட்டம் கார்னர் வந்து எல்லாரையுமே வந்து ஸ்பீச்லெஸ்ஸா ஆக்குச்சு. பிகாஸ் கோடி கேக்போ வந்து அதுவரைக்கும் அந்த மேட்ச்ல ரொம்ப இன்வால்வ் ஆகல. அந்த அட்டாக்கிங் தேர்ட்ல அவனுக்கு அதிகமா அந்த ஃபினிஷிங் சான்ஸோ, அந்த கிரியேட்டிங் சான்ஸோ அதிகமா வரல. பட் ஹூகோ எக்கிட்டிகே ஹெல்ப்ட் ஹிம். கோடி கேக்போ ஃபினிஷ்ட் 2-0. இதுக்கப்புறம் தான் கேஓஸே ஸ்டார்ட் ஆனுச்சு. பிகாஸ் போர்ன்மவுத் வந்து விட்டுக் குடுக்குற மாரி தெரியல. நம்ம செமனியோக்கு ஒரு சூப்பர்பான ஒரு சான்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு கோல். சோலோ ரன்ல சூப்பர்பான கோல் ஸ்கோர் பண்ணா மறுபடியும் செமனியோ தான். ஒரு பிரேஸ் ஸ்கோர் பண்ணி 2-2ன்னு அந்த மேட்ச வந்து டிரா பண்ணான். எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு சூப்பர்பான கம்பேக் பை போர்ன்மவுத். ஒண்ணு இவனுங்க தான் வின்னர் கோல் அடிக்க போறானுங்க. இல்ல அப்படின்னா 2-2ன்னு டிரா ஆகி இந்த மேட்ச் சைலன்ட்ல போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ஃபீல்டே ஒரு குவைட்டா இருந்துச்சு. பட் தேர் கம்ஸ் ஃபெட்ரிகோ கியேசே. சப்ஸ்டிட்யூட்ல வந்து அந்த ஸ்கோர் லைனையே ரீஸ்டோர் பண்ணி 3-2ன்னு லிவர்பூல் லீட் பண்றாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரத்திலேயே முகமது சாலா இன்னொரு கோல் அடிச்சு ஸ்கோர் லைனை டிசைட் பண்றாங்க. 4-2ன்னு லிவர்பூல் வின் பண்றாங்க கம்ஃபர்டபுளா. இப்போ கொஞ்சம் லிவர்பூலோட அந்த டாக்டிக்கல் டேக்அவேஸ்லாம் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். தி பிரெஞ்ச்மேன் ஹூகோ எக்கிட்டிகே பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வந்து இந்த அவார்ட் வந்து வாங்குனாப்ல. என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பர் நம்பர் 9 அந்த பேஸா இருக்கட்டும், பவரா இருக்கட்டும், ட்ரிபிளா இருக்கட்டும் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர் நம்பர் 9ஆ இருக்கான். அன்ரியல் பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் அந்த கோலா இருக்கட்டும், அசிஸ்டா இருக்கட்டும், டீப் டவுன்ல வந்து பால ரிசீவ் பண்ணி அந்த பில்டப் ப்ளே பண்றது, அந்த ஹோல்டிங் பண்றது எல்லாத்துலயும் நம்மால வந்து மாஸா இருக்காப்ல. ஹிஸ் எபிலிட்டி டூ எக்ஸ்ப்ளாய்ட் கேப்ஸ் அந்த டீப் டவுன்ல வந்து பால ரிசீவ் பண்றான்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து மத்த பிளேயர்ஸ்க்கு கேப்ஸ எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. பிகாஸ் எக்கிட்டிகே எப்பல்லாம் டீப் டவுன்ல வரானோ, அப்பல்லாம் அவன சுத்தி டிஃபெண்டர்ஸ் அவன ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. இது வந்து வெர்ஸே, சாலா இந்த மாதிரியான பிளேயர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ ரொம்ப நாளா ஒரு ப்ராப்பர் 9 இல்லாம அந்த ஃபிமினியோ டைப் பிளேயர் இல்லாம லிவர்பூல் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ எக்கிட்டிகே வந்தது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மேட்ச்ல ஸ்லாட்டோட சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரியன் வெர்ஸே, சோபோஸ்லாய் அண்ட் மெக்காலிஸ்டர் இந்த 3 பேர் தான் அந்த மேட்டரே. பிகாஸ் ஃப்ளோரியன் வெர்ஸே ஃப்ரீ ரோம். அவனுக்கு வந்து அந்த பெர்மிஷன் குடுத்தாச்சு. அவன் வந்து எங்க பார்த்தாலும் ரோம் பண்ணிக்கிட்டு, எங்க பார்த்தாலும் பால தேடி போயிட்டே இருக்கான். அண்ட் மெக்காலிஸ்டர், சோபோஸ்லாய் 2 பேருமே சென்டர் மிட்ஃபீல்ட்ல அந்த டபுள் பிவட் ரோல ரொம்பவே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. வெர்ஸே, மெக்காலிஸ்டர், எக்கிட்டிகே இந்த 3 பேரும் அந்த டபுள் பிரஸ் பண்ணதுனால தான் இந்த மேட்ச வந்து லிவர்பூலால ஜெயிக்க முடிஞ்சுச்சு. இல்ல அப்படின்னா போர்ன்மவுத் அவங்க சான்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணி போயிட்டே இருந்திருப்பாங்க. 4-2ன்னு அந்த ஸ்கோர் லைன் வந்ததுக்கு காரணமே அவங்களோட ஹை லைன் பிரஸ் அண்ட் குயிக் டிரான்சிஷன்ஸ் தான். சாலா ஒன்ஸ் அகைன் ஓப்பனிங் கேம்ல ஸ்கோர் பண்ணி அந்த 10 கேம்ஸ்ல அதாவது 10 சீசன்ஸ் ஓப்பனிங் கேம்ல அவன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கான். இது ஒரு நல்ல நம்பர். பட் லிவர்பூலுக்கு ஒரு கொஞ்சம் வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ்ல ரொம்ப அந்த ஹை லைன் பிரஸ் ப்ளே பண்ணும்போது அவங்களோட டிஃபென்ஸ் வந்து அந்த கேப்ஸ் வந்து ரொம்பவே லீக்ஸ் ஆகுது. பிகாஸ் கொனாட்டே அண்ட் வான் டைக் 2 பேருமே என்னதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபெண்டர்ஸ் அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பேஸ் இல்ல. எஸ்பெஷலி கொனாட்டே வந்து என்னமோ ஒரு நெகில் இருக்கிற மாரியே தெரியுது. அவன அதிகமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணானுங்க. அண்ட் ஆல்சோ செமேனியோலாம் பார்த்தீங்கன்னா, மெக்காலிஸ்டர், கர்கஸ் 2 பேரையுமே போட்டு தாக்கிட்டான். எப்போலாம் அந்த டூயல்ஸ், அந்த ஏரியல் டூயல்ஸ், அந்த ஆன் தி பிட்ச்ல டூயல்ஸ் வரும்போதெல்லாம்
அவன் வந்து விட்டு குடுக்கவே இல்ல. கேர்கஸ் வந்து ஒரு 2, 3 வாட்டி தான் அவன வந்து டாக்கிள் வின் பண்ணியிருப்பான். மத்தபடி செமோனியா வந்து அவன தூக்கி பாக்கெட்ல போட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கம்யூனிட்டி ஷீல்ட்ல வந்து கிறிஸ்டல் பேலஸ் லாஸ் பண்ணும்போதே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வான் டீக் அண்ட் கொனாட்டே 2 பேருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபெண்டர்ஸ். பட் அவங்கள்ட்ட அந்த பேஸ் இல்ல. இத வந்து ஆர்னே ஸ்லாட் எப்படியாச்சும் சரி பண்ண தான் பார்ப்பான். ரியான் கிராவன்பெர்க் இந்த மேட்ச் வந்து சஸ்பெண்டட். ஒரு காஸ்ட்லி மிஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் அவன் தான் அந்த பால வந்து ஷீல்ட் பண்ணிட்டு இருப்பான் அந்த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல. இந்த மேட்ச் வந்து அவன் இல்லாதது ரொம்பவே ஒரு காஸ்ட்லியா போச்சு. பட் 4-2 எப்படி பார்த்தாலும் வின் பண்ணிட்டானுங்க. இதுக்கு மேல வர மேட்சஸ்லாம் பார்க்கணும். பிகாஸ் அவன் தான் அந்த ஒரு க்ரூஷியல் பாயிண்ட் அந்த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல. போர்ன்மவுத்துக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து செமேனியோ சூப்பர்பான ஃபார்ம்ல இருக்கான். அவனையும் லூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஹி இஸ் நாட் ஃபார் சேல். லாஸ்ட் சீசனே வந்து கான்ட்ராக்ட்ட ரெனியூ பண்ணிட்டான். பட் அவங்களோட ஸ்ட்ரகிள் அவங்களோட ஹோல் டிஃபென்ஸ வந்து சேல் பண்ணிட்டானுங்க. ஹூய்சனா இருக்கட்டும், அப்புறம் பிஎஸ்ஜிக்கு ஒரு டிஃபெண்டர் வந்து இப்ப சேல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கோல் கீப்பர் கெப்பா அவங்களும் சேல் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு டிசப்பாயிண்டட் சீசனா தான் இருக்க போதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பட் பிளே ஸ்டைல்லாம் பார்த்தா எப்படியாச்சும் பிரீமியர் லீக்ல சர்வை பண்ணிருவாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் ஹூகோ எக்கிட்டிகே 23 ஏஜ் தான் ஆகுது. அந்த பேஸ் இருக்கு, ஸ்ட்ரெங்த் இருக்கு, ட்ரிபிளிங் இருக்கு. டீப் டவுன்ல வந்து அந்த ஹோல்டிங் ப்ளே பண்றதுல ரொம்பவே மாஸ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் டேஞ்சரஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஆகறதுக்கு ரொம்பவே நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ. லிவர்பூல் வந்து 4-2ன்னு ஒரு கம்ஃபர்டபுள் வின்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு த்ரில்லிங் மேட்ச் தான். லாஸ்ட்ல வந்து 10 மினிட்ஸ்ல வந்து மேட்ச வந்து சீல் பண்ணிட்டானுங்க. ஸோ ஆர்னே ஸ்லாட்டோட டாக்டிக்ஸ் லாஸ்ட் சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் என்ன டிஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு ஈவினிங் ஆஸ்டன் வில்லா வெர்சஸ் நியூகாசில் மேட்ச் வந்து லைவ் வாட்ச் லாங் இருக்கு. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆன் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கீப் தி பால் ரோலிங்.